Hello friends, welcome to Gomathi's kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா நல்ல மொறுமொறுன்னு வாழைப்பூ வடை எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். பொதுவா பாத்தீங்கன்னா சின்ன பசங்களுக்கு வாழைப்பூல வந்து கூட்டோ பொரியலோ செஞ்சு கொடுத்தோம் அப்படினா அந்த அளவுக்கு விருப்பப்பட்டு சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி சமயத்துல இந்த மாதிரி வாழைப்பூ வடையா செஞ்சு கொடுத்தோம் அப்படினா வாழைப்பூ போட்டதே தெரியாம ரொம்பவே வந்து விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல இன்னொரு மெத்தட்ல செய்யக்கூடிய வாழைப்பூ வடை, அடுத்து ரொம்ப ஒரு ஈஸியான மெத்தட்ல செய்யக்கூடிய வாழைப்பூ கோலா உருண்டை ரெண்டுமே போட்டுருக்கிறேன். அந்த ரெசிபியோட லிங்க் எல்லாமே தனித்தனியா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, விருப்பப்பட்டா செக் பண்ணி பாருங்க. இப்போ வாங்க இந்த வாழைப்பூ வடை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாழைப்பூ வடை செய்கிறதுக்கு முன்னாடி பூவை வந்து நம்ம சுத்தப்படுத்திக்கலாம். ஒரு இதழ்லையுமே நமக்கு நிறைய அந்த மாதிரி பூக்கள் இருக்கும். அந்த பூவில் ஒரு பூவுலையும் அதில் பார்த்திங்கன்னா நரம்பு மாதிரி ஒரு கெட்டியாக ஒரு பகுதியும் கூடவே நைலான் மாதிரி ஒரு இதழ் மாதிரி இருக்கும். அதையும் எடுத்துடணும். இது ரெண்டுமே நமக்கு வேகவும் வேகாது, அப்படியே சாப்பிட்டாலும் செரிக்காது. இதே மாதிரி எல்லா பூவையும் நல்லா சுத்தப்படுத்தி எடுத்துக்கோங்க. போக போக பூ வந்து உள்ளே போக போக பார்த்திங்கன்னா அந்த இதழ் மாதிரி நைலான் இதழ் இருக்காது, ஆனால் அந்த கெட்டி பகுதி இருக்கும். அதை எடுத்துருங்க முடிஞ்ச வரைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பூவை வந்து ஆஞ்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதில் வந்து ஒரு பாதி அளவு வந்து நான் வீட்டுக்கு சமையலுக்கு யூஸ் பண்ணிக்க போகிறேன். மிச்ச பாதி பூவை வச்சு தான் இப்போ இன்றைக்கி வடை செய்ய போகிறோம். அதுவும் பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிற அந்த பூ பகுதியை வச்சு தான் இப்போ வடை செய்ய போகிறோம். இதை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ வந்து வடைக்கு நம்ம பருப்பு ஊற வைக்கணும். அதுக்கு பார்த்திங்கன்னா பட்டாணி பருப்பு, வடை பருப்புன்னு கடைகளில் கிடைக்கும். அது வந்து மெஷரிங் கப்பில் 1 கப்பு எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி பருப்பு வடை செய்கிறப்ப பட்டாணி பருப்பில் செஞ்சீங்க அப்படின்னா பருப்பு வடை ரொம்ப நல்லா மொறுமொறுன்னு உங்களுக்கு இருக்கும். அதோடையே பார்த்திங்க அப்படின்னா அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துருக்கிறேன். இதில் வாசனை உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும், அதனால் 1/2 கப்பு சேர்த்துக்கோங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட வந்து பட்டாணி பருப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் பட்டாணி பருப்பு இல்லாமல் வெறும் கடலைப்பருப்பு மட்டும் வச்சு கூட செய்யலாம், நல்லாயிருக்கும். இப்போ இந்த 2 பருப்பையும் ஒன்றாவே சேர்த்து நல்லா ஒரு 2-3 தடவை கழுவி ஊற்றிடுங்க. கழுவினதுக்கப்புறமா இந்த பருப்பை குறைஞ்சது ஒரு 1.5 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு ரெண்டையுமே நான் ஒரு 1.5 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். ஊறினதுக்கு அப்புறமா இந்த பருப்புலேருந்து அந்த தண்ணியை கழுவி கீழே ஊற்றிட்டு ஃப்ரெஷ்ஷான தண்ணி தெளித்து நம்ம வந்து ஆட்டிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதுமாதிரி கழுவிட்டோம்னா நமக்கு கேஸ் ஃபார்ம் ஆகாது வடை சாப்பிட்றப்ப, அதுக்காக தான் கழுவ சொன்னேன். இப்போ இந்த ஊற வச்ச பருப்புலேருந்து ஒரு கைப்பிடி பருப்பை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருங்க. பிறகு நம்ம வந்து வடை மாவு அரைச்சதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம இன்றைக்கி கொஞ்சம் தான் ஊற வச்சுருக்குறோம், அதனால் நம்ம மிக்சியிலே அரைச்சிக்கலாம். நிறைய அரைக்க போகிறீங்கன்னா நீங்கள் கிரைண்டரில் கூட ஆட்டிக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ அதுக்கு வந்து ஒரு மிக்சி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். சோம்பு வாசனை உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா அதுக்கு பதிலாக நீங்கள் சீரகமும் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா, பச்சை மிளகா ரெண்டுமே சேர்ந்து நான் போட போகிறேன். உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மிளகாய் அளவை கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு இனுக்கு கருவேப்பிலையை உருவிட்டு நல்லா கழுவி சேர்த்துக்கலாம். இப்போ இதோடய பார்த்திங்கன்னா ஒரு 2 கைப்பிடி பருப்பையும் இதில் சேர்த்துட்டு தண்ணிலாம் ஊற்ற வேண்டாம், பல்ஸில் முதல்ல நல்லா விட்டு விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிக்கணும், ரொம்ப நைஸாக வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சிடக்கூடாது. இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதே மிக்சி ஜாரில் நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்குறோம் இல்லையா வாழைப்பூ, அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். வாழைப்பூவோ வேக வைக்கணுமோ அப்படி இல்லைனா வதக்கணுமோ அவசியம் இல்லை, இந்த மாதிரி நம்ம ஃப்ரெஷ்ஷாகவே சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். முக்கியமாக இந்த இளம் பூன்னு சொல்லுவோம் இல்லையா, உள் பகுதியில் இருக்க பூவை வச்சு வடை செய்கிறப்ப வடை ரொம்ப நல்லா ருசியாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதையுமே தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் கொரப்பாக அரைச்சாதான் நல்லாயிருக்கும். ரொம்ப அதிகமாகவும் வாழைப்பூ சேர்த்துறாதீங்க, துவர்ப்பு தன்மை அதிகமாக இருக்கும் வாழைப்பூ வடையில், அதனால் கொஞ்சம் கம்மியாக சேர்த்தாலே போதும் நான் சொன்ன அளவுக்கு. மிச்சம் இருக்கிற ஊற வச்ச பருப்பு எல்லாமே உங்களுக்கு மிக்சி ஜாருக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிக்கணும். தண்ணியும் லைட்டாக தான் தெளிச்சுக்கணும், அதிகமாக தண்ணி ஊற்றிடாதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள். உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும்னு நினைக்கிறேன் எந்த அளவுக்கு கெட்டியாக அரைச்சிருக்கிறேன். மேலும் பார்த்திங்கன்னா பேஸ்ட் மாதிரி அரைக்கல, கொஞ்சம் கொரப்பாக தான் அரைச்சிருக்கிறேன். இதிலேயே நம்ம ஒரு கைப்பிடி பருப்பு எடுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அந்த பருப்பையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 3 தடவையாக போட்டு நான் மிக்சி ஜாரில் எல்லா பருப்பையுமே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன்.
இப்போ இதுலேயே வந்து இந்த வடைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். அதாவது 1/2 டீஸ்பூன் உப்பு. இப்போ அடுத்ததாக இதில் வந்து பார்த்திங்கன்னா அரிசி மாவு, நல்ல நைஸாக இருக்கிற அரிசி மாவு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு போடுறப்ப இன்னுமே உங்களுக்கு கிறிஸ்பியாக இருக்கும், அதனால தான் சேர்த்துக்கிறது. சப்போஸ் உங்களுக்கு தண்ணி அதிகமாக போச்சுனாலும் இது சேர்க்குறப்ப உங்களுக்கு அது உறிஞ்சிடும். இப்போ இதுலேயே வெங்காயம், நான் வந்து பார்த்திங்கன்னா மீடியம் சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி சேர்த்துருக்கிறேன். ஒரு 5-6 பல்லு பூண்டையும் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா உதுத்து விட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். தேங்காய் அதிகமாக போட்டுற வேண்டாம், வேணும்னா நீங்கள் பல்லாக கீறிட்டு கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகள் மட்டும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நம்ம ஏற்கனவே அரைச்சாச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து கொடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட வடை மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி கொஞ்சம், அதாவது உதிரி உதிரியாக இல்லாமல் இந்த அளவுக்கு இருந்தால் தான் உங்களுக்கு வடை நல்லா மொறு மொறுன்னு இருக்கும், பேஸ்ட் மாதிரி அரைக்கிறத விட. இப்போ பார்த்தீங்கன்னா வடைக்கு தேவையான மாதிரி ஒரு உருண்டையை உருட்டிட்டு இதை வடை எப்படி தட்டலாங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வடைக்கு ஒரு உருண்டையை வந்து நல்லா உருட்டியாச்சு. இப்போ இதை தட்டுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கையை நல்லா சுத்தப்படுத்திக்கோங்க. சுத்தப்படுத்திட்டு 2 உள்ளங்கையை வச்சு இந்த மாதிரி மெல்லிசாக தட்டிக்கோங்க. நல்லா மெல்லிசாக தட்டுறப்ப தான் உங்களுக்கு வடை மொறு மொறுன்னு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கலந்த மாவுக்கு நல்லா வந்து எத்தனை வடைகள் போட போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி உருட்டி வச்சுட்டு எண்ணெயை காய வச்சு வடை போடுறப்ப உங்களுக்கு ஈஸியாக வடை போட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அது உருட்டிகிட்டு இருக்கப்போ எண்ணெயும் காய வச்சுட்டேன், நல்லா காஞ்சிருச்சு. நான் சொன்ன மாதிரி வடைகளை உங்களுக்கு சட்டி எத்தனை கொள்ளுதோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. வடைகளை போட்ட உடனேயே வடையை திருப்பி விடாதீங்க, கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வேக வச்சு இந்த மாதிரி சலசலப்பு லைட்டாக அடங்கினதுக்கப்புறமா திருப்பி விடுங்க. இந்த வடை ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா சலசலப்பு அடங்கி சவக்கிற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சலசலப்பும் அடங்கிருச்சு, நல்லா செவந்தும் வந்துருச்சு. இந்த மாதிரி இருந்தால் போதும். இந்த சமயத்தில் வடையை வந்து எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா நம்மளோட மொறு மொறுன்னு வாழைப்பூ வடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லா வடையும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த வாழைப்பூ வடையை இதே மாதிரி அளவுகளோட நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.